அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், தேனீ, ஈ, கொசு ஆகிய சிறிய படைப்புகள் மூலம் அல்லாஹ் நமக்கு கூறும் அத்தாட்சிகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். தேனீ பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், உமது இறைவன் தேனீக்கு அறிவித்தான், மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் அமைப்பவற்றிலும் கூடுகளை அமைத்துக்கொள். பின்னர் எல்லா வகை பழங்களிலிருந்தும் உண். உனது இறைவன் உனக்கு காட்டிய வழிகளில் செல். அதன் வயிற்றிலிருந்து பல நிறங்களுடைய ஒரு பானம், அதாவது தேன் வெளிப்படுகிறது. அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உள்ளது. சிந்திக்கும் மக்களுக்கு இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு சிறிய தேனீ கூட அல்லாஹ்வின் கட்டளையை மீறாமல் வாழ்கிறது. அது மனிதர்களுக்கு நன்மை தரும் தேனை உற்பத்தி செய்கிறது. அதேபோல் கொசு பற்றி இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹ் ஒரு கொசுவையோ அதைவிட சிறியதையோ உதாரணமாக கூறுவதற்கு வெட்கப்படுவதில்லை. இதன் மூலம் அல்லாஹ்வின் படைப்பில் சிறியது என்று எதையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது என்பதை நாம் அறிகிறோம். ஒரு சிறிய கொசுவும் அல்லாஹ்வின் வல்லமையை எடுத்து காட்டுகிறது. அதேபோல் இறைவன் ஈயை பற்றி திருக்குர்ஆனில் கூறுகின்றான், மனிதர்களே, ஓர் உதாரணம் கூறப்படுகிறது, அதை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வை தவிர நீங்கள் அழைப்பவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. மேலும் அந்த ஈ அவர்களிடமிருந்து எதையாவது எடுத்துச் சென்றால் அதை அதிலிருந்து மீட்டெடுக்கவும் முடியாது. இந்த வசனம் மனிதனுக்கு பணிவை கற்றுத்தருகிறது. எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் ஒரு உயிருள்ள ஈயை மனிதனால் உருவாக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, தேனீ, கொசு, ஈ போன்ற சிறிய உயிரினங்கள் கூட அல்லாஹ்வின் மகத்தான வல்லமையையும் ஞானத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே அல்லாஹ்வின் படைப்புகளை சிந்தித்து அவனது மகத்துவத்தை உணர்ந்து அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வோம். அல்லாஹ் நம்மை சிந்தித்து உணரக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீ டிவி நெட்வொர்க் சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.